நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் லக்ன புள்ளியில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். நமது சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் நாம் பிறக்கும் பொழுது 12 ராசிகளில் எந்த ராசியில் நமது லக்னம் அமைந்திருக்கின்றதோ அது மிகவும் முக்கியமான இடமாகும். லக்னத்தை கொண்டே ஒருவரின் வாழ்நாள் முழுவதற்குமான பலனை நிர்ணயிக்கப்படுகிறது. சூரியனை அடிப்படையாக வைத்தே நமது லக்னம் நிர்ணயிக்கப்படுகிறது. சந்திரனை வைத்து ராசியும் ஜென்ம நட்சத்திரமும் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசாபுத்தி கணக்கிடப்படுகிறது. ஆக ஒருவருக்கு லக்னத்தை சூரியனின் அடிப்படையில் நிர்ணயம் செய்து கொண்டு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படக்கூடிய தசாபுத்தியோடு இணைத்து எவ்வாறு பலனை தரும், ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பலனை கணிப்பதே ஜோதிடம் ஆகும். லக்ன புள்ளி அல்லது லக்ன பாகை என்பது லக்னம் ஒரு ராசியில் எத்தனையாவது பாகை, அதாவது டிகிரியில் நிற்கின்றதோ அதுவே லக்ன புள்ளி அல்லது லக்ன பாகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த லக்ன புள்ளி மற்ற அனைத்து ராசிகளையும் இயக்குவதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட் ஆகும். எளிதாக விளங்க கூறுவதானால் ஒரு ராசியில், அதாவது 30 டிகிரி கொண்ட 3 நட்சத்திரங்களையும் 9 பாதங்களையும் கொண்ட ஒரு ராசியில் எக்ஸாக்டாக எந்த புள்ளியில் லக்னம் தொடங்குகிறது என்பதை குறிப்பதே லக்ன புள்ளியாகும். இது மிக மிக சென்சிட்டிவ் பாயிண்ட், மிக மிக முக்கியமானதாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் தெரியுது. இப்போ திரையில் லக்னம் துலா லக்னமாக விழுகிறது. துலா லக்னத்தில் 3 டிகிரியில் இந்த லக்ன புள்ளி விழுகும் பொழுது 3 டிகிரி என்பது சித்திரை நட்சத்திரத்தை 3ஆம் பாதத்தை குறிக்கும். ஆக இந்த லக்ன புள்ளி 3 டிகிரி சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் விழுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னம் விழுந்த புள்ளி மற்றும் அந்த நட்சத்திர பாதம் மற்றும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஆகியவற்றின் வழியாகவே ஒருவரின் வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ட்வின்ஸ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மைன்யூட்டாக வேறுபாட்டை மிக துல்லியமாக உணரலாம். நாம் இந்த லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் பெற்ற ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், நட்பு, சமபலம், நீச்சம் ஆகிய தன்மைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். லக்னத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல பாவங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்பது உறுதியானது, நிச்சயமானது. அந்த லக்னத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்ல பாவங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும். அதுவே 6, 8ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக இருந்தால் ஜாதகரின் வாழ்க்கையை போராட்ட களமாக மாறிவிடும். ராகு கேதுக்கள் சாரம் பெற்ற பொழுது ராகு கேதுக்கள் சாரம் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது, அவங்க எந்த வீட்டுக்கு அதிபதியாக எடுக்கிறது அப்படின்னா, ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்களோ அந்த வீட்டின் அதிபதியாகவே நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் ராகு கேதுக்கள் ராகு இப்போ 5ஆம் வீட்டில் இருக்காருன்னா 5ஆம் வீட்டு அதிபதியின் சாரத்தை அந்த லக்ன புள்ளி பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டும். இப்போ கேது 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், அவர் லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்துருக்காருன்னா 11ஆம் வீட்டின் அதிபதியின் சாரத்தை அந்த லக்ன புள்ளி பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்ன புள்ளி அமைந்துள்ள பாகைக்கு மிக நெருக்கமாக அமர்ந்துள்ள கிரகங்கள் அதனுடைய ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவ நிலைகளுக்கு ஏற்ப பலனை அந்த கிரகம் பெற்ற பலத்தின் அடிப்படையிலும் பலவீனத்தின் அடிப்படையிலும் மிகச்சரியாக செய்யும் என்பது ஜோதிட விதியாகும். அந்த வகையில் நமக்கு நமது உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 டிகிரியில் துலா லக்னத்தில் அமரும் பொழுது 3 டிகிரிக்கு முன்னாடி ஒரு புள்ளி 2 டிகிரியிலேயோ அல்லது 4 டிகிரியிலேயோ அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2, 3, 4 டிகிரியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 2, 3, 4 டிகிரியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தனது பாவக பலனையும் தனது ஆதிபத்திய பலனையும் காரகத்துவத்தையும் வலுவான நிலையில், அதாவது தனது பலம் மற்றும் பலவீனத்தின் அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நமது உதாரண ஜாதகத்தின்படி துலா லக்னம் 3 டிகிரியில் விழுகுது. ஆக இந்த லக்ன உயிர் புள்ளிக்கு உயிர் கொடுத்தவர் செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் 2க்கும் 7க்கும் அதிபதியாக வர்றார். ஸோ லக்னத்திற்கு உயிர் கொடுத்தவர் என்ற நிலையில் அவர் நின்ற இடத்தின் மூலமாக தான் பெற்ற பலவீனத்திற்கு ஏற்ப 2, 7ஆம் பாவகத்திற்குரிய பலனை மிகச்சரியாக செய்வார். ஆக இவ்வாறு லக்ன புள்ளியோடு மற்ற கிரகங்களில் இருக்கக்கூடிய பாகையின் அளவோடு இணைத்து கணிதம் செய்யும் பொழுது பலன்களை இன்னும் துல்லியமாக எளிமையாக எடுக்கலாம். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு லக்ன புள்ளியை பற்றி ஒரு சில விவரங்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.